பைசன் படத்தோட ஒரு முழு ரிவ்யூவா தான் இந்த வீடியோ அமைய போகுது. வாங்க பார்க்கலாம். இந்த பைசன் படத்தோட ஒன்லைனா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருக்க சாதி அரசியல், இன அரசியல், அதுக்கப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் அரசியல், இந்த ஸ்போர்ட்ஸ் ரீதியா இருக்க அரசியல், இதெல்லாம் பேசுற ஒரு கதையா தான் இந்த பைசன் மூவி வந்து அமைஞ்சிருக்கு. நீங்க ஆல்ரெடி பீலே படம் பார்த்திருப்பீங்க. இந்த பீலே படம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு மோட்டிவேஷனலா இப்படி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் உள்ள ஒரு படத்தை நம்ம வந்து பார்த்திருப்போமா, ஒரு பயோகிராஃபி படத்தை வந்து நம்ம பார்த்திருப்போமானா கண்டிப்பா அந்த படத்தை வந்து நம்ம சொல்லியிருக்கலாம். நீங்க எல்லாருமே அந்த படத்துக்கு ஒரு ஃபேனா இருப்பீங்க. ஸோ நம்ம ஊர்ல அப்படி ஒரு படம் வரலையே அப்படின்னு ஒரு ஏக்கத்துல இருக்கும்போது மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து அப்படி ஒரு விஷயத்தை வந்து பைசன் படத்துக்கு வந்து கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம். 50% பீலே படத்தை விட பெஸ்ட் படமா இந்த பைசன் படம் வந்து இந்தியன் பிலிம்க்கு ஒரு விசிட்டிங் கார்டா அமையிற படமா இருக்கு. இதை தொடர்ந்து பார்க்கும்போது நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள வந்து அமைஞ்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது டெக்னீஷியன், சினிமாட்டோகிராஃபர் அவரோட திறமையை வந்து முழு தன்மையா வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காரு அப்படின்னு இருக்கு. ரஞ்சித் அவர்கள் ப்ரொடக்ஷன்ல தான் இந்த பைசன் படம் வந்து இருக்கு. ஸோ ரஞ்சித் அவர்கள் சார்பேட்டா பரம்பரை எப்படி ஒரு நமக்கு வந்து ஒரு பயங்கர ஹார்ட்கோர் ஃபேன்ஸ்லாம் அதுக்கு இருக்காங்க. ஸோ அதுல இருக்க ஒரு கேரக்டரும் வந்து பேசுது இல்லையா நின்று. ஸோ அந்த மாதிரி இந்த பைசன் படத்துல மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த ஒரு கேரக்டரையும் பார்த்து தனித்துவமா வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். எல்லா கேரக்டரும் ஸ்டாண்டர்டா பேசும் பொருளா அமைய போகுது. ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ உள்ள வந்து ஒரு பக்கம் லால், ஒரு பக்கம் அமீர். ஸோ இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் வேற லெவல் ஒரு கேரக்டர்னு சொல்லலாம். என்னடா ஒரு ரெண்டு சமூகத்தினர் அடிச்சுக்கிறாங்க வேற லெவல்னு சொல்றீங்களா? இந்த சமூகத்தினர் அடிச்சுக்கிறாங்க தான். ஆனால் எதுக்காக அடிச்சுக்கிறாங்க? இந்தியா பாகிஸ்தான் எதுக்காக சண்டையில் இருக்குன்னு கேட்டால் இது வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக தானே அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியாக அமைஞ்சிருக்க ஒரு சண்டையாக தான் இவங்களது இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட முறையில் வந்து இந்த சண்டை வேணுமானா வேணாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறவங்க, நல்ல விஷயங்களை பேசுறவங்க, சமூக அக்கறையோட சமூக பொறுப்போட இருக்க ஒரு ரெண்டு தலைவர்களா இருக்காங்க. கீழ் சாதி மேல் சாதி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இதுலயும் வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு கபடி பிளேயரோட ஒரு ஸ்டோரியில இருந்து தழுவலா வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப நேர்த்தியா இருக்கு. ஸோ அமீர், லால் அவங்களோட கேரக்டர் பேலன்சேஷன். அமீர் அவர்களை வந்து ஆல்ரெடி வட சென்னையில ஒரு பழைய விண்டேஜ் ரவுடிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, பழைய விண்டேஜ் கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கெட்டப்ல வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் பண்ணியிருக்காரு. லால் வந்து ஒரு அதிகார வர்க்கத்தை சார்ந்த ஒருவராக வந்து முன்னிறுத்தி காமிச்சிருக்காங்க. அவரோட கேரக்டரைசேஷனும் வந்து ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கேரக்டரை வந்து ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க சொல்கிற அரசியலும் இவங்க சொல்கிற சமூக பொறுப்பான விஷயங்களும் ஒரு சில இடத்துல ஒரு 4 டைலாக் கொடுத்தாங்கன்னா அந்த 4 டைலாக் நச்சுன்னு பேசியிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ். 2 ஹீரோயின் வந்து உள்ளே இருக்காங்க. ஸோ ஒரு கேரக்டர் வந்து துருவிக்ரம், அவரோட கேரக்டர் பேரை சொன்னால் கிச்சா. ஸோ அவரோட கேரக்டருக்கு அக்காவா வந்து ரஜிஷா விஜயன். ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஒரு அம்மாவோட இடத்த ஃபில்ஃபில் பண்ணுறது அக்கா தான். ஸோ அப்படி ஒரு விஷயமா இவங்க வந்து படத்தில் அமைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்களோட படங்கள் எல்லாமே, இவங்க கதைகள் தேர்ந்தெடுக்கிற படங்கள் எல்லாமே ரொம்ப ஆல்ரெடி கர்ணனில் பண்ணியிருந்தாங்க மாரி செல்வராஜ் அவர்களோட. ஸோ மாரி செல்வராஜ் இவங்களோட காம்போவும் வந்து ஒரு சூப்பரான காம்போ, நல்லாவும் நடிச்சிருந்தாங்க. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். அனுபமா துருவிக்ரம்க்கு ஹீரோயினாக ட்ராவல் பண்ணுறாங்க. ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. என்னன்னா எனக்கு ஆரம்பத்தில் பார்க்கும்போது இவங்க தேவையா இந்த கதைக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு இப்போ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாதான் வந்து கதைக்கு வந்து நல்லா இருக்கும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒட்டாத மாதிரியே இருந்தாங்க கதை காலத்தில். ஆனால் கடைசியாக வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து டாப் நாச்சா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இவரோட கேரக்டர் இந்த கதைக்கு வந்து கிடைச்சது வந்து கதைக்கும் ஒரு புண்ணியம்னு சொல்லலாம். மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் ஒரு புண்ணியம் சொல்லலாம். பசுபதி அவரோட பர்ஃபார்மன்ஸை வந்து சார்பேட்டால பிச்சு ஒதிரிருப்பார்ல. ஸோ அதை விட வந்து ஒரு 2% அதிகமாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு அப்பா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான அப்பா எப்படி இருக்கணும்னு பசுபதி அவர்கள் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருந்தாரு. பைசன் சியான் விக்ரமோட சன் துரு விக்ரம். ஸோ ரொம்ப அற்புதமாக நான் வந்து எங்கள் அப்பா விக்ரம் அப்படின்னு காமிச்சிருக்காரு ஒரு துரு விக்ரம் அவர்கள். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அவர் ஆடியோ லான்ச்சில் கூட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இந்த படம் தான் எனக்கு படம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வந்து ஒரு பிரமிப்பு. என்னடா ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருந்தாரு, அவங்க அப்பாவோடய நடிச்சிருந்தாரு மகான்லாம், அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதாநாயகன் எப்படி வந்து சியான் விக்ரம் அவருக்கு வந்து சியா அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டிலோட வருது இல்லையா. ஸோ துரு விக்ரம் அவர்களுக்கு இனிமேட்டு பைசன் துரு அப்படின்ற வர அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்காரு படத்தில்.
வேற லெவல். அவரு வந்து இந்த படத்துக்காக நிறைய வந்து கஷ்டப்பட்டிருக்காரு, உழைப்ப போட்டிருக்காருன்னே சொல்லலாம். நம்ம என்னதான் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பக்கம் நெப்போ கிட் அப்படின்னு விமர்சிச்சாலும், அந்த விமர்சனங்கள் எல்லாம் உடைக்கிறதுக்கு இந்த மாரி ஒரு படம் வந்து தேவை அப்படின்ற மாரி இருக்கு. கேரக்டருக்கு அப்சல்யூட்டா இவர் தான் வந்து கலை கச்சிதமா இருந்தாரு. வேற யாரையாவது போட்டிருந்தா நெனச்சு பார்க்க முடியல. பட் இவர் வந்து ரொம்ப சூப்பரா அவரோட ரோல ப்ளே பண்ணியிருந்தாரு. ஃபுல்லா புழுதி பறக்கிற அந்த மணல் காட்டுல வந்து கபடி விளையாண்டுகிட்டே இருக்கணும். அப்படி ஒரு சிச்சுவேஷன்லாம் அமைஞ்சிருக்கு. எப்படி விக்ரம் அவர்கள் வந்து கதைக்காக அவரோட உடம்ப வருத்தி வந்து படங்கள்ல நடிச்சு அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற மாரிலாம் இருக்காரு இல்லையா? ஸோ அந்த கேட்டகரியில துருவ் விக்ரம் அவர்களும் வந்து என் அப்பாவுக்கு சலிச்சவன் நான் இல்ல அப்படின்ற மாரி கலை கச்சிதமா சூப்பரா வந்து படத்துல வந்து நடிச்சிருக்காரு. லாஸ்ட்டா வந்து டைரக்டர் மாரி செல்வராஜ். ஸோ இவர பத்தி பேசணும்னா, இவருக்குன்னே தனியா ஹார்ட்கோர் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ சமூக அக்கறை உள்ள படங்கள வந்து நெறைய படங்கள் வந்து குடுத்துட்டு இருக்காரு. ஸோ இவர் பண்ண படங்கள் எல்லாமே வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. பரியேறும் பெருமாள்ல ஆரம்பிச்சு வாழை வரைக்கும் வெற்றி படங்களா அமைஞ்சிருக்கு. பைசன் படம் வந்து ஒரு பிரம்மாண்ட வெற்றிய வந்து அடைய போகுது. ஸோ இவரோட கதையா என்ன ஒரு ஸ்கிரீன் பிளேய ஒரு டைரக்டர் இவ்வளவு நேர்த்தியா பண்ண முடியுமா? ஒரு கதை தழுவுல இருந்து எடுத்து பண்றாங்க. ஒரு ரியல் ஸ்டோரி தழுவுல இருந்து எடுக்குறாங்க. ஸ்கிரீன் பிளே வைஸ் பிச்சு ஒதிரிட்டாங்க. இந்த கபடி விளையாட்ட நம்ம பார்க்குறோம் இல்லையா படத்துல. ஸோ அத பார்க்கும்போது உண்மையாலுமே நம்ம வந்து ஒரு கபடி மேட்ச்சே நம்ம பார்க்குறோம். ஒரு ப்ரோ கபடி பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ ப்ரோ கபடின்னோனே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஸோ ப்ரோ கபடி பிளேயர் ஒருத்தர் வேற உள்ள நடிச்சிருக்காரு. அவர் யாரு? என்ன? அதெல்லாம் வந்து நீங்க வந்து படத்த பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த சர்ப்ரைஸ வந்து நான் ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ ரொம்ப அற்புதமான டைரக்ஷன் வந்து மாரி செல்வராஜ். அவரோட எழுத்துல இருக்க பவர்ஃபுல்லான வேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? படத்துல கலை கச்சிதமா இருக்குன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தை அமீர் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. ஒரு பக்கம் வந்து சமூக அக்கறையோட ஒரு வார்த்தை சொல்றாரு. அது ஒரு பக்கம் பவரா பூமா வெடிக்குது. இந்த பக்கம் லால் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. அது ஒரு பக்கம் வந்து பவரா பூமா வெடிக்குது. ஸோ ரொம்ப நேர்த்தியா அவரோட எழுத்த வந்து காமிச்சிருக்காரு. அவர் பேனால இருக்க ஸ்ட்ராங் என்ன அப்படின்ட்டு வந்து இந்த படத்த பார்த்தா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ பிரியோ டிவி சார்பா இந்த படத்துக்கு ரேட்டிங்ஸா 10க்கு 10 அப்படின்னு குடுக்கலாம். ஸோ இந்த தீபாவளிக்கு ஒரு பைசன் கொண்டாட்டமா அமைய போகுது அப்படின்னு பிரியோ டிவி சார்பா நாங்க சொல்லிக்கிறோம். இந்த மாதிரி பல சினிமா ரிவ்யூவும், சினிமா இன்டர்வியூவும், செலிபிரிட்டி சார்ந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம பிரியோ டிவியை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சைனிங் அவுட் ரூபன்.